வாங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமான பயணத்துக்கு போகலாம். கண்ணாடியில நம்ம பாக்குற விசித்திரமான முகங்கள்ல இருந்து தியானம் மூலமா கிடைக்கிற ஒரு அமைதியான மனம் வரைக்கும் நம்ம மூளைக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க எப்பவாவது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கிற ஒரு ரூம்ல கண்ணாடிய ரொம்ப நேரம் உத்து பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்க்கும்போது உங்க முகத்தோட வடிவம் எல்லாம் மெதுவா மாற ஆரம்பிக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? ஒரு கட்டத்துல கண்ணாடியில தெரியறது நீங்களே இல்லங்கிற மாதிரி ஒரு விசித்திரமான, சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? இது ஏதோ கற்பனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். உலகம் முழுசும் நிறைய பேர் அவங்க முகம் ஒரு பயங்கரமான உருவமா, இல்ல ஒரு விலங்கு மாதிரி, இல்லனா பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவங்க உறவினர்கள் முகமா மாறுறத பார்த்திருக்காங்க. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை கிடையாது, அறிவியல் பூர்வமா பதிவு செய்யப்பட்ட நிஜமான மாயத் தோற்றங்கள். இது எப்படி சாத்தியம்? இந்த விசித்திரமான, கிட்டத்தட்ட அமானுஷ்யமான அனுபவத்துக்கு விஞ்ஞானிகள் ஒரு பேரே வச்சிருக்காங்க. அதுதான் விசித்திர முகத்தோற்றம். கண்ணாடியில நம்மள நாமே பார்க்கும்போது நம்ம மூளைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? நம்ம சுய உணர்வே சிதைஞ்சு போற அளவுக்கு. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பியல் அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மர்மத்தோட முதல் துப்ப கண்டுபிடிக்க நம்ம மூளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள ஆழமா போகணும். அந்த பகுதிக்கு பேர்தான் இயல்பு நிலை நெட்வொர்க், இல்லனா சுருக்கமா டிஎம்என். இதுதான் நம்ம உள்ளுலகத்தோட கண்ட்ரோல் சென்டர் மாதிரி. நம்ம எண்ணங்கள், நினைவுகள், நம்மள பத்தின சுய உணர்வு எல்லாமே இங்கிருந்து தான் உருவாகுது. இந்த டிஎம்என்ன நம்ம மூளையோட பர்சனல் சினிமா தியேட்டர்னு நினைச்சுக்கோங்க. நீங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா அமைதியா இருக்கும்போது இந்த தியேட்டர்ல பகல் கனவுகள், பழைய நினைவுகள், எதிர்காலத்தை பத்தின திட்டங்கள்னு படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் இந்த டிஎம்என் ரொம்ப ஆக்டிவா, பிரகாசமா வேலை செய்யும். சொல்லப்போனா இந்த டிஎம்என் ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான் வேலை செய்யுது. உங்க கவனம் உள்நோக்கி திரும்பும்போது, அதாவது பகல் கனவு காணும்போது இல்ல கடந்த காலத்தை நினைக்கும்போது இந்த ஸ்விட்ச் ஆன்ல இருக்கு. ஆனா உங்க கவனம் வெளியில ஒரு கஷ்டமான வேலையில இருக்கும்போது உடனே அது ஆஃப் ஆயிடும். இந்த ரெண்டு நிலைக்குமான வித்தியாசம்தான் நம்ம மனசோட செயல்பாட்டை புரிஞ்சுக்க முதல் ஓகே, இப்போ நமக்கு இந்த மாயாஜாலத்துக்கான ஸ்டேஜ் எதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுதான் டிஎம்என். ஆனா அந்த ஸ்டேஜ்ல நடிக்கிற அந்த விசித்திரமான முகங்கள், அந்த உருவங்கள், அதெல்லாம் எங்கிருந்து வருது? அதுக்கான பதில் நரம்பியல் அறிவியல்ல இல்ல, நம்ம மனோதத்துவத்துக்குள்ள இன்னும் ஆழமா ஒளிஞ்சிருக்கு. இந்த தத்துவ மேற்கோள நம்ம விஷயத்துக்கு இன்னும் ஒரு ஆழத்தையும் ஒரு சின்ன கலக்கத்தையும் கொடுக்குது. அதாவது கண்ணாடி நமக்கு நம்மள பத்தின அறிவை கொடுத்தாலும் அது ஒரு சிக்கலான, சில சமயம் நம்மள அந்நியப்படுத்துற ஒரு அறிவா இருக்குதுன்னு இது சொல்லுது. இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. நாம கண்ணாடியில பாக்குற அந்த உருவங்கள்னா வெளியே இருந்து வரல, அது நம்ம ஆழ் மனசோட ஆழத்திலிருந்து வெளியே வர நிழல்கள். நம்ம பயங்கள், ஆசைகள், நம்ம அடக்கி வச்ச எண்ணங்கள் எல்லாமே நம்ம பிம்பத்து மேல ஒரு சினிமா ப்ராஜெக்ட் ஆகுது. நம்ம ஆழ் மனசு நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு விசித்திரமான வழிதான் இது. பிரபல மனோதத்துவ அறிஞர் கார்ல் யுங் என்ன சொல்றார் தெரியுமா? நாம பாக்குறது வெறும் நம்ம தனிப்பட்ட எண்ணங்கள் மட்டும் இல்லையா, அது மூலப்படிமங்கள். அதாவது ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் பொதுவான ஆழமான சின்னங்களாம். உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற, நாமளே அடக்கி வச்சிருக்கிற இருண்ட பக்கமான நிழலை தான் நாம ஒரு அசுரனா கண்ணாடியில பாக்குறோம். இது நம்ம ஆழ்மனசோட ஒரு நேரடி சந்திப்பு மாதிரி. சரி, இது ஒரு பக்கம். நாம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். இப்போ நாமளே விரும்பி இதே மூல நெட்வொர்க்கை எப்படி மாத்தலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நமக்கு உதவுற ஒரு கருவிதான் தியானம். அறிவியல் ஆய்வுகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த காட்டுது. தியானம் பண்றது வெறும் மன அமைதிக்கு மட்டும் இல்ல, அது நம்ம மூளையோட வயரிங்கே மாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அது டிஎம்என்னோட சில பகுதிகளை அமைதிப்படுத்தி கவனத்தை கட்டுப்படுத்துற மத்த பகுதிகளை பலப்படுத்துது. சுருக்கமா சொன்னா உங்க மனசோட அலைபாயும் தன்மைய குறைச்சு கவனம்ங்கிற சக்திய கூட்டுது. சரி, இந்த மனமாற்றத்தை எப்படி துல்லியமா அளக்குறாங்க? இங்கதான் மூளை நுண்நிலைகள்னு ஒரு சூப்பரான கான்செப்ட் வருது. இத நம்ம எண்ணங்களோட மிகச் சின்ன அணுக்கள் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு செகண்ட்ல பல தடவை வந்து போகும் மின்சார வடிவங்கள். ஒவ்வொரு நொடியும் மாறிட்டு இருக்கிற அந்த நுண்நிலைகளை அளக்கிறது மூலமா தியானம் நம்ம நனவோட ஓட்டத்தை எப்படி மாத்துதுன்னு விஞ்ஞானிகளால பார்க்க முடியுது. இப்ப பாருங்க, இந்த டேட்டா தான் நமக்கு அந்த ஆஹா மொமெண்ட்டை கொடுக்குது. தியானம் பண்றவங்க சும்மா ஓய்வா இருக்கும்போது கூட அவங்க உள்மன சிந்தனைகள் மத்தவங்கள விட அதிக நேரம் நீடிக்குது, அடிக்கடி வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க மூளை இயல்பாவே ஒரு உள்நோக்கிய அமைதியான நிலைக்கு பழகிடுச்சுன்னு அர்த்தம். தியானம்ங்கிறது அவங்க செய்யற ஒரு செயல் மட்டும் இல்ல, அது அவங்களோட இயல்பாவே மாறிடுச்சு. இந்த கிராஃபை பார்த்தா இன்னும் தெளிவா புரியும்.
பாருங்க, சாதாரண ஓய்வு நிலையிலிருந்து தியானம் பண்றவங்களோட ஓய்வு நிலைக்கு, அப்புறம் அவங்க தியானம் செய்யற நிலைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அந்த உள்மன அமைதி ஆழமாகுதுன்னு. இது ஏதோ ஒரு தற்காலிகமான உணர்வு இல்ல, மூளையில அளவிடக்கூடிய ஒரு நிரந்தரமான மாற்றம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம மனச கண்ட்ரோல் பண்றதுக்கு இது எப்படி உதவுது? இங்க நிலை விளைவு, இயல்பு விளைவுன்னு 2 முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது ஜிம்முக்கு போற மாதிரி தான். உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது நிலை விளைவு. ஆனா தொடர்ந்து செய்யறதால உங்க உடம்பு நிரந்தரமா வலுவாகிறது இயல்பு விளைவு. தியானமும் அப்படிதான். தற்காலிகமா கிடைக்கிற அமைதியிலிருந்து அது உங்க நிரந்தர இயல்பாவே மாறுது. இதுதான் இந்த விஷயத்தோட உச்சகட்டமான உண்மை. பல வருஷமா தியானம் பண்ற ஒருத்தருக்கு தியானம் செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க இயல்பாவே ஒரு தியான நிலையில தான் இருக்காங்க. அமைதிங்கிறது அவங்க தேடி அடையிற ஒரு விஷயம் இல்ல, அது அவங்க வாழ்ற இயல்பு. கடைசியா இந்த சிந்தனையை தூண்டுற கேள்வியோடு உங்களை விட்டுச் செல்கிறேன். கண்ணாடியில நாம பார்த்த அந்த கண்ட்ரோல் இல்லாத மாயைகள்ல ஆரம்பிச்சு தியானம் மூலமா வர்ற கட்டுப்படுத்தப்பட்ட அமைதி வரை ஒரு பெரிய பயணம் வந்திருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க மனசு அலைப்பாயுதுன்னு நீங்க கவனிக்கிறீங்கன்னா, அப்படின்னா அதை கவனிக்கிற நீங்க யார்?